உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சும்மாவே திமுக ஒப்பாரி வைப்பாங்க. இந்த நிலைமையில நேற்றைய தினத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்ததுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஓவர் டியூட்டி பார்த்து ஒப்பாரி வைக்க போறாங்க. கல்யாண வீடா ஒப்பாரி, காது ஊத்து வீடா ஒப்பாரி, இது போதாது. அதிமுக கார யாராச்சும் விசேஷம் வச்சிருக்காங்களா, வா அங்கேயும் போவோம், அங்கேயும் போய் ஒப்பாரி வைப்போம். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரப்போகும் காலங்கள்ல டபுள் டியூட்டி பார்த்து ஒப்பாரி வைக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, குறிப்பாக திமுக தலையில் விழுந்த பேரிடி ஸ்கெட்ச் போட்ட திருமாவளவன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா மனுஷன் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ஸ்கெட்ச் போட்ட திருமாவளவன் செய்து காட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியன் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே, நேற்றைய தினத்துல தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்குது. இந்த கூட்டம் கட்டாயம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பா சீக்கிரம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு விடுங்கப்பா, அதனப்பா இலைமறைக்காயா நீங்க ஆதரவு கொடுத்துக்கிறது, சட்டுப்புன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினத்துல அந்த சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதாவது ஒண்ணு கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல நேற்றைய தினத்துல மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம். தாவேகாவுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய், நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அதாவது தோழமை இயக்கங்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்ற பேர்ல தான் நேற்றைய தினத்துல ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார், ஐயுஎம்எல் தலைவர் கலந்து கொண்டிருக்கின்றார், அதே மாதிரி மதிமுகவுடைய தலைவர் கலந்து கொண்டிருக்கின்றார், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த கட்சிகள் எல்லாமே நேற்றைய தினம் கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொண்டு நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதற்காக நாங்க ஆதரவு தாரோம் அப்படின்ற மாதிரி அந்த விடயத்தை நேற்றைய தினத்துல தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறாங்க. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது என்றால், அதாவது இந்த கூட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது என்றால், இனி வரப்போகும் காலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் இந்த கட்சிகள் பயணிக்க போகின்றார்கள், கூட்டணியாக பயணிக்க போகின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது. தமிழ்நாடு மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டாங்க, எப்பா அதென்ன நீங்க ஆதரவு, இந்த ஆதரவு இல்லை, ஆதரவு ஏன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டாங்க. ஆனா நேற்றைய தினத்துல அதிகாரப்பூர்வமாக இனி வரப்போகும் காலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்றது. விச் மீன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, திமுக கூட இனிமேல் கூட்டணி கிடையாது, அதான் சொல்லி ஆகணும். திமுக கூட இந்த கட்சிகள் கூட்டணி கிடையாது. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நேற்று ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாமே விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ், அதுக்கப்புறம் மதிமுக, இவங்க எல்லோருமே என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டிஸ், காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி அவங்க அப்பவே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, விசிக, ஐயுஎம்எல், மதிமுக, இந்த கட்சியுடைய தலைவர்கள் நேற்று அங்க கலந்துக்கிட்டாங்க. அதனால அவங்க அதிகாரப்பூர்வமா ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தலைமை என்பது அகில இந்திய தலைமை. அவங்க உடனடியாக முடிவெடுக்க முடியாது. அவங்க பொலிட் பியூரோ உறுப்பினர்கள் இருப்பாங்க, அகில இந்திய லெவல்ல பொலிட் பியூரோ உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தி அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, தாவேக்காக ஆதரவு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் கூட நேற்றைய தினத்துல தலைமைச் செயலகத்துல நேரடியாக முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்திச்சு, நாங்க உங்க கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம், உங்களுடைய 5 வருட ஆட்சி நீடிப்பதற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம் அப்படின்றத மீண்டும் கூட நேற்றைய தினத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்துல இந்த கட்சிகள் எல்லோருமே இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணியில் இருக்க போகின்றார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது. சரி, இந்த இடத்துல நான் தலைப்புல சொன்னேன் தெரியுமா, திமுக தலையில் விழுந்த பேரிடி ஸ்கெட்ச் போட்ட திருமா செய்து காட்டிய விஜய் அவர்கள். இந்த தலைப்பு எதற்காக வச்சு அப்படின்னா, அண்ணன் திருமா அவர்கள் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக இதற்காக தான் உழைத்து கொண்டே இருந்தார். விசிகாவுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள். சாதியை எப்படி ஒழிக்க முடியும், அதிகாரத்துல பங்கு வாங்கினா தான் ஒழிக்க முடியும். தங்களும் ஒரு மினிஸ்டர் பதவிக்கு வந்தாதான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கினா மட்டும்தான் இந்த சாதிகளை ஓரளவுக்கு ஒழிக்க முடியும். அப்ப அந்த அவருடைய கனவு இருக்கு இல்லையா, அவருடைய கொள்கை கனவு, அந்த கொள்கை கனவு நிறைவேறி இருக்கின்றது. குறிப்பாக 30 வருஷமா போட்ட ஸ்கெட்சு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி 30 வருடமாக அவர் போட்ட ஸ்கெட்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.
அண்ணன் திருமாவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செயல் திட்டத்தை அவரு 30 வருடத்திற்கு முன்பாக விதைக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபேட்டே கிளம்பி இருக்காது. ஸோ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக ஒரு விதையை விதைச்சு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதையை விதைச்சு, அது கிடைக்கின்ற அத்தனை மேடைகளிலுமே அதை தொடர்ச்சியாக சொல்லி உளவியல் ரீதியாக எல்லோருடைய கட்சிகளுடைய மனசையும் பதிய வச்சு, நாளைக்கு எந்த கட்சி வந்தாலுமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கினாதான் அது வந்து நல்லாட்சியாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை, ஒரு உளவியல் தத்துவத்தை அண்ணன் திருமாவர்கள் விதைத்ததன் விளைவுகளால தான் இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அது சாத்தியமாகியிருக்கின்றது. இந்த இடத்துல கண்டிப்பான முறையில் நம்ம இன்னொரு விடயத்தையும் கூட விவாதம் பண்ணிதான் ஆகணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல், மதிமுக, இவங்க எல்லோருமே தாவேகாவை நோக்கி நகர்வது கட்டாயமா என்று கேட்டால் நிச்சயமாக அது காலத்தின் கட்டாயம். ஏன் திமுக கூடயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல. ஒருவேளை திமுக கூடயே நம்ம ஒட்டிக்கிட்டு இருப்பதாக இருந்தா திமுக என்ன செய்திருக்கின்றது என்ற கேள்வி இருக்குல்ல. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன செய்திருக்கின்றது என்ற கேள்வி இருக்குது. ஸோ அந்த கேள்விகளை நம்ம சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவோட நகர்வது என்பது காலத்தின் கட்டாயம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். அது ஒன்றும் கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இது வந்து விசிகாவுடைய ஒரு நீண்ட நெடிய காலத்தினுடைய ஒரு கோரிக்கை, டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து தந்ததா? செய்து தரவில்லை. ஆப்ஷன் இருந்தும் கூட விசிகாவுடைய ஓட்டுகளை வாங்கி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்திருந்த போதிலும் கூட கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை வாங்கி தான் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை உட்கார்றோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்திருந்த போதிலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்குன்ற அவசியம் கிடையாதுல்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இங்க தாவேக தாராங்க அப்படின்னா அவங்க நோக்கி தாராளம் நகரலாம். இன்னும் சொல்ல போறாங்க, கூட்டணி கட்சிகள் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்னெடுக்கின்றார்களோ அதே கொள்கை கோட்பாடுகளை தாவேகாவும் கூட முன்னெடுக்கின்றது. அப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையவே கிடையாது. தாவேகா கூட நகர்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அது மட்டும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை ஒழித்திருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக சாதியை அவங்க ஒழிக்கவில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் இருக்குது. இந்த ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் எல்லாத்துலயுமே அம்பேத்கருடைய படம் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமா இருக்காது. இத்தனை ஆண்டு காலமாக ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு கொடியேற்ற முடியல. ஊராட்சி மன்ற அலுவலகத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதிலும் கூட அவர் சுதந்திர தினத்துக்கு அன்று கொடியேற்ற முடியல அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை ஒழித்திருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக ஒழிக்கவில்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடயே பயணிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. தாவேகா கூட தாராளமா பயணித்துட்டு போகலாமே. ஏன்னா தாவேகா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருப்பதனுடைய நீட்சியாக ஏதேனும் தவறுகள் நடந்தால் கண்டிப்பான முறையில் சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு கேள்வி கேட்பார். அங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும், அரசாங்கம் கட்டுப்பட்டுதான் ஆகணும். கொடி ஏத்த விட மாட்டேன் என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது இனி வரும் காலங்கள்ல. அப்ப தாவேகா கூட நகர்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அதே வேளையில திமுகவோட தான் இருக்கணும் அப்படின்றது அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி பிடிக்கிறாங்களா, நடைமுறைப்படுத்துறாங்களா என்று கேட்டால் அதுவும் நிச்சயமாக கிடையாது. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள். சோ தந்தை பெரியார்கள் சாதி ஒழிப்பு அப்படின்னா எல்லா சாதியும் தான் ஒழிக்க சொன்னாரு. அவர் நாயுடு சமுதாயத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து விட்டு சாதியை ஒழியுங்கள் என்று கூறவில்லையே. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க? ஜிடி நாயுடு பாலம் அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைக்கிறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப சாதி பேர்ல இவங்க பாலம் அமைக்கிறாங்க அப்படின்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்ன? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை இவர்கள் சிதைத்து விட்டார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. தந்தை பெரியார் சொன்னாரா நாயுடு பேர்ல பாலம் அமைங்கன்னு சொன்னாரா? அப்ப நாயுடு என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அழித்து விட்டு சாதி ஒழிப்ப பேசுங்க அப்படின்ற மாதிரி பெரியார் சொன்னாரா? அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளையும் கூட இங்க இருக்கிற திமுக பின்பற்றவில்லை. அப்ப திமுக கூட தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையவே கிடையாது. அப்ப இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து குறுநில மன்னர்களுடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இன்னமும் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. இடைநிலை ஜாதியிலேயே வந்து அவங்க தான் ஆதிக்கமா இருப்பாங்க. அந்த ஆதிக்கமா இருக்கின்ற நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களிருந்து ஒரு ஆளை வந்து மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுப்பது, ஒன்றிய செயலாளர் தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தையே நிர்வாகம் பண்ண வைப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிதான் முன்னாங்க. அவர் தான் எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்க, எம்பி பதவி கொடுப்பாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் பதவி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லுமே குறுநில மன்னர்களாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் குறுநில ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடயே தான் இருந்து இந்த குறில்ல மன்னருடைய ஆட்சியெல்லாம் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அப்படி ஒண்ணு சகித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அவங்களுக்கு. அப்ப அவங்க தாவேக்காவை நோக்கி நகர்வது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். அது காலத்தினுடைய கட்டாயம் தான். சோ அந்த வேலை பார்க்கின்ற பொழுது கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஆதரவு தெரிவிப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயமா என்று கேட்டால் நிச்சயமா கட்டாயம். அதே வேளையில திமுக கூட இருக்க வேண்டாம் என்பதற்கும் கூட 1000 காரணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சோ அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் போவது என்பது நல்ல விடயம்தான், ஆரோக்கியமான அரசியல் தான் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி என்று புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.